ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக ஒரு மினி விலாக் பார்க்கலாம். ஈவினிங் அண்ட் நைட் டின்னர் பற்றி. இப்போ நான் பெருக்கி கோலம் போட்டேன் ஈவினிங். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்த 2 ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் வைக்கிறது தான் நான் வாங்கியிருந்தேன் ஸ்டாண்டு. அதை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஈஸியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சின்னதாக இருந்தாலும். இப்போ நான் வந்து இன்னொரு பாக்ஸ் நான் பார்சல் பிரிக்கிறேன் இல்லையா, அதுதான் பிளெண்டர். ஆக்சுவலாக இப்போது 2 பாக்ஸஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. மேலே நான் பிரிச்சுட்ருக்கிறது ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் அவங்க சேஃப்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. நான் மீஷோவில் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. பிளெண்டர்னால் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு, பட் நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நான் பிரிச்சிட்ருக்கேன். அதுவே ஒரு சேஃப்டியாக தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா பிளெண்டர் வந்து இமேஜில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தது. பட் ஆனால் நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் பரவாயில்ல. ஆனால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா தான். நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் எக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இப்போது நான் பிரிச்சிட்ருக்கேன் இல்லையா, அது ஈஸி வேவாக தான் இருந்துச்சு. நான் பிரிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் பண்ணி அந்த பிளெண்டர் எப்படி இருக்குன்றதை காமிக்கலாம். அதில் 4 பீசஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கேக்குக்கு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா எக் அந்த மாதிரி பைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதில் மெனுவும் கொடுத்துருந்தாங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது. அந்த பேப்பர் நான் மேலே வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த வீடு மாதிரி காமிக்கிறேன் இல்லையா, அது கோவில். அந்த செட்டிங்ஸ் வந்து என்னோடய சிஸ்டர் வேதா தான் பண்ணி கொடுத்தாங்க குவாலிட்டி வீவில். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிராக்டர் வச்சுருக்கேன். அது என்னோடய ஃபேவரட் டிராக்டர், க்ரீன் கலரு. இன்னொன்று நான் கார் பார்த்திங்கன்னா அது என்னோடய சென்டிமெண்ட் கார், குட்டி காரு. இந்த கிராஸ் நான் இதில் போட்டிருக்கேன்ல, அந்த கிராஸு 60 ருபீஸ் தான், ரெண்டுமே சேர்த்து. ஆஃபர் போயிட்டுருக்கு இப்போ மீஷோவில் 80%. இப்போ நான் கார்லிக் சட்னி வந்து நான் எப்படி பண்ணுறது இன்ஸ்டண்ட்டான்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். பூண்டு நான் நசுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், ஒரு கை பூண்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது கூட ஜீரகமும் கருப்பு புளியும் ஆட் பண்ண போகிறேன். கருப்பு புளி தான் என்கிட்ட இப்போது இருந்துச்சு ஸ்டாக்கில், ஸோ அதான் நான் அதை ஆட் பண்ணுறேன். அதை நல்லா நசுக்கிடணும். நசுக்கிட்டு அந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து பேனில் வந்து நெல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்க்கணும். கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சக்தி வெறும் மிளகாத்தூள் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு காரம் கம்மியாக தான் வேணும், அதனால் நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக. இப்போ நான் எண்ணெயை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் நம்மளுக்கே நல்லா தெரியும், நல்லா குக் ஆகிடுன மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் ஒன் சைடில் பார்த்திங்கன்னா கார சட்னி, இன்னொரு சைடில் பால் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இட்லியும் நான் சைடில் ஊற்றி வச்சுருக்கேன். சரிங்களா? இன்னும் நான் சீக்கிரமாகவே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி பிளெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, ரொம்பவும் நல்லா இருந்துச்சுன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய்.